ஆண்களின் இனப்பெருக்க தொகுதி பற்றி தெரிந்து கொள்வோம். இந்த உறுப்புகளை அடையாளம் கண்டுகொள்வோம். விரைகள், விந்தணுக்களை உருவாக்கும் சுரப்பிகள். விதைப்பை, விரையை சுமந்திருக்கும் பை. இது உடலின் வெளிப்பகுதியில் அமைந்திருப்பதால் விந்தணுக்களை உருவாக்குவதற்கு தேவையான வெப்பநிலையை சீராக தக்க வைத்திருக்கிறது. ஆண்குறி, விந்தணுக்களை வெளிக்கொண்டு வருவது ஆண்குறி மூலமாகும். விரை முனைப்பை, விதைப்பையின் மேலால் அமைந்துள்ள இந்த உறுப்பு விந்தணுக்களின் போஷாக்கிற்கும் விந்தணு நீந்தி பயணிப்பதற்கும் அவசியமான விதை திரவத்தை உற்பத்தி செய்கிறது. முன்தோல், அதிக உணர்திறன் கொண்ட இது ஆண்குறியின் நுனியை மறைத்திருக்கும் தோல் பகுதியாகும். இளமை பருவத்தில் ஆண் பிள்ளைகளின் இந்த உறுப்புகள் வளர்ச்சியடைகின்றன. விரைகளில் விந்தணுக்களும் விதை திரவமும் உற்பத்தியாக ஆரம்பிக்கின்றன. விந்தணுக்கள் விதை திரவத்துடன் இணைந்து ஆண்குறியினூடாக வெளிப்படவும் ஆரம்பிக்கிறது. 13 மற்றும் 17 வயதிற்கு இடைப்பட்ட காலத்தில் ஆண் பிள்ளைகள் வயதுக்கு வருவது அவர்களுக்கு ஏற்ற தனித்துவமான தன்மைகளில் நடைபெறுவதோடு அது ஒரு ஆண் பிள்ளையிலிருந்து இன்னொரு ஆண் பிள்ளைக்கு வேறுபடலாம்.